இறைவனுடைய சட்ட அங்கீகாரமாக ஒரு ரசூல் திகழ்கிறார். இப்போ அவருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அவர் அந்த சமூகம் நிராகரித்து விட்டது என்றால் அதனுடைய பின் விளைவுகள் ரொம்பவும் விபரீதமாக அமையும். அதாவது அந்த மக்களை வேதனை சூழ்ந்து கொள்ளும். இப்ப 2 அபாயங்களை பற்றி ஒரு இறைவனின் தூதர், அதாவது ரசூல் எச்சரிக்கின்றார், அச்சமூட்டி எச்சரிக்கின்றார். 2 அபாயங்கள். முதல் அபாயம், மறுமையில் நீங்கள் சந்திக்க போகின்ற ஒரு பேராபத்து. இந்த உலகத்தின் செயல்பாடுகளை பற்றிய ஒரு முழுமையான விசாரணையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய பரம்பொருளுடைய வழிகாட்டுதலை புறக்கணித்து நீங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா அதற்கான மோசமான பின்விளைவுகளை எதிர்கொண்டே ஆக வேண்டும். அது ஒரு பேராபத்து. இன்னொன்று, இறைவனின் தூதரை நீங்கள் பொய்யர் என்று சொல்லிவிட்டால், அவர் பொய் சொல்கிறார், அவர் பேச்சை கேட்க மாட்டோம், அவர் இறைவனின் தூதரே அல்ல அப்படின்னு நீங்க மறுத்துட்டீங்கன்னாக்கா இந்த உலகத்திலேயே ஒரு வேதனையை, ஒரு தண்டனையை